செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். இப்போது இருக்கக்கூடிய தமிழ் தேசிய அரசியல் சின்னாபின்னமாகி சிதைந்து உருக்குலைந்து கிட்டத்தட்ட ஒரு உக்கி அழுகிய நிலையில் இருப்பதுதான் திட்டத்தெளிவாக தெரிகின்றது. கோட்பாடு அடிப்படையில் எங்களுக்கு ஆதரவு வழங்க வேண்டும் என்று இப்போது ஒரு முக்கியஸ்தர் கூறுகின்றார். உங்கள் அனைவருக்கும் புரிந்திருக்கும். நீங்கள் அனைவரும் கோவித்துக் கொள்கிறீர்கள். நீங்கள் ஏன் சுமந்திரன் மீது மட்டும் உங்களுடைய விமர்சனங்களை முன்வைக்கிறீர்கள் என்று. யார் தமிழ் தேசியத்துக்கும் தமிழர்களுடைய நலனுக்கும் எதிராகவும் ஆபத்தாகவும் இருக்கின்றார்களோ அவர்களை அகற்ற வேண்டியதும் அவர்களை நீக்க வேண்டியதும் பொறுப்பு வாய்ந்த ஊடகம் என்கின்ற வகையிலும் பொறுப்பு வாய்ந்த ஊடகவியலாளர் என்கின்ற வகையிலும் அனைவரது கடமையாகவும் இருக்கின்றது. அந்த வகையில் அதில் ஒருவராக ஒரு ஊடகவியலாளராக சுமந்திரன் தொடர்பான முழுமையான விமர்சனங்களையும் முழுமையான கருத்துக்களையுமே முன்வைக்கின்றோமே ஒழிய எந்த ஒரு கருத்துக்களும் உண்மைக்கு புறம்பானதோ அல்லது கற்பனா சக்திகளுக்கு உட்பட்டதோ அல்ல. அனைத்தும் ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்படுகின்றது. அத்தனையும் சுமந்திரன் விரும்பினால் பதில் கூறலாம். இது சுமந்திரனுடைய தனிப்பட்ட விவகாரம் அல்ல. ஒரு இனத்தினுடைய அடையாளமான இலங்கை தமிழரசு கட்சி 75 ஆண்டுகள் கட்டி காத்து வந்த ஒரு இனத்தினுடைய பெருமையாக இருக்கின்ற கட்சியை ஒரு தனிப்பட்ட சுமந்திரன் தன்னுடைய நலனுக்கும் தன்னுடைய அரசியலுக்கு மேற்றால் போல் வளைத்து செல்வதற்கு இது ஒன்றும் ஒரு ஊரில் இருக்கக்கூடிய சங்கம் அல்ல. இது ஒரு இனத்தினுடைய அடையாளம். அதுவும் அந்த கட்சி இன்று எல்லோரும் அதில் இருந்தால் வெல்லலாம் என்று கூறினாலும் அந்த கட்சியை ஒரு தூசு தட்டி அதற்கு ஒரு பெரும் அங்கீகாரத்தையும் பெரும் அடையாளத்தையும் கொடுத்தது தமிழ் தேசிய தலைமை அல்லது தமிழ் தேசிய தலைவர் என்றால் யாரும் அதற்கு கருத்து கூற முடியாது. இந்த கட்சி கிட்டத்தட்ட ஒரு செயலிழந்து இருந்த போது இந்த கட்சியை உருவகம் காட்டி இன்றும் எம்மில் இருக்கக்கூடிய பல இளையவர்களுக்கு தெரியாத ஒரு வரலாறு. அன்றிலிருந்து இன்று வரையும் பலர் ஏன் வீட்டை வெறுக்கவில்லை, வீட்டுக்கே வாக்களிக்கிறார்கள் என்றால் வீட்டுக்கு வாக்களியுங்கள் என்று கூறியது தமிழ் தேசிய தலைமை. அந்த தலைமையால் கைகாட்டப்பட்டு அல்ல அந்த தலைமையால் உரிமையோடு கூறப்பட்ட வீட்டையும் அந்த கட்சியையும் வந்தான் வரத்தான் எல்லாம் அழித்து செல்வதற்கும் எடுத்து செல்வதற்கும் ஊடகங்களும் உடந்தையாக இருந்து விட முடியாது. அல்லது ஊடகங்களும் பேசா மடந்தையாக இருப்பது அழகல்ல என்பதால் தான் இங்கு ஒரு ஆதாரபூர்வமான விமர்சனம் சுமந்திரனுக்கு முன்வைக்கப்படுகின்றது. இது சுமந்திரனுடைய ஆதரவாளர்கள் பிழையாக விளங்கிக் கொள்வது உங்களை அவர் அந்த அளவில் மூளைச்சலவை செய்து வைத்திருக்கிறார் என்பது பெரும் துன்பமாக இருக்கின்றது. இது இப்படி இருக்கின்ற போது இப்போது சுமந்திரனுடைய நீக்கல்களும் விலக்கல்களும் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. அந்த வகையில் பார்த்தால் இப்போது ஒரு சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது. சுமந்திரனுடைய கட்சியிலிருந்து நீக்கங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. வலிகாமம் வடக்கு பிரதேச சபையின் தவிசாளர் தெரிவின் போது ஒரு உறுப்பினர் நடுநிலை வகித்ததனால் அவர் கட்சி உறுப்புரிமையிலிருந்து இடைநிறுத்தப்பட்டுள்ளதுடன் அவரிடம் விளக்கம் கோருதல் கடிதமும் அனுப்பப்பட்டிருக்கின்றது. விளக்கம் கோரி அனுப்பியிருக்கின்றார். எப்படி நடுநிலை வகிப்பீர்கள் என்று. திரு சுமந்திரன் அவர்களே, உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், யாழ் மாநகர சபையின் மேயராக கடந்த காலங்களில் தெரிவு செய்வதற்கு ஆனோல்ட் அவர்களும் மணிவண்ணன் அவர்களுக்கும் இடையில் போட்டி வந்த போது நீங்கள் செய்த உள்ளடி வேலை ஒன்று ஞாபகம் இருக்கும். அப்படியே உங்கள் மீதும் அந்த உறுப்பினர் மீதும் யார் நடவடிக்கை எடுத்தார்கள்? அந்த உறுப்பினர் மீது நடவடிக்கை எடுக்க முற்பட்ட போது நீங்கள் தடுத்ததை மறந்து விட்டீர்களா? அந்த உறுப்பினர் வேறு யாரும் இல்லை, சுமந்திரன் மணிவண்ணனை சந்தித்து என்ன கூறுகின்றார் என்றால், ஆனோல்ட் அவர்கள் தோற்கடித்து நீங்கள் தான் முதல்வராக வர வேண்டும், அதற்கு என்னுடைய கட்சியின் சார்பாக நான் என்ன விடயத்தையும் செய்வதற்கு தயார் என்று சுமந்திரன் கூறுகின்றார். அதை வேறு யாரும் இல்லை, கஸ்தூரியார் வீதியில் இருக்கக்கூடிய அருட்குமரனையே அவர் கூறுகின்றார். அவர் அந்த நள்ளிரவில் சென்று திரும்பிய புகைப்படங்கள் எல்லாம் வெளியாகி இருந்தது. அவர் ஆனோல்ட் அவர்கள் மீண்டும் மாநகர முதல்வராக வர வேண்டும் என்று இன்று இருக்கக்கூடிய CVK சிவஞானம், சுமந்திரனின் செயலாளர் CVK சிவஞானமும் அமரர் மாவை சேனாதிராஜாவும் கடும் பாடுபட்டு இவ்வாறான நடவடிக்கை எடுத்த போது அன்று அருட்குமரன் மீது என்ன நடவடிக்கை எடுத்தீர்கள்? அருட்குமரன் மீது நடவடிக்கை எடுக்க முற்பட்ட மாவை சேனாதிராஜாவை ஏன் தடுத்தீர்கள்? சுமந்திரன் அவர்களை நீங்கள் ஒரு யதார்த்தவாதி ஜனநாயகவாதி என்று கூறிக்கொள்கிறீர்கள். நீங்கள் செய்வது ஒரு பாசிசம் அல்லவா? இன்று இளவாலையில் இருக்கக்கூடிய பொன்னம்பலம் ராஜேந்திரன் மீது நீங்கள் விளக்கம் கோரி இருக்கின்றீர்கள், கட்சியிலிருந்து இடைநிறுத்தி இருக்கின்றீர்கள். அன்று ஆனோல்டுக்கு வாக்களிக்காமல் நடுநிலை வகித்த அருட்குமரனுக்கு என்ன செய்தீர்கள்? அன்று ஒரு வாக்கினால் தான் மணிவண்ணன் வெற்றி பெற்றார். மணிவண்ணன் வெற்றி பெற்றது, ஆனோல்ட் தோல்வி அடைந்ததெல்லாம் ஒரு அப்பால் இருக்கட்டும். கட்சியின் கட்டுப்பாடுகளை மீறுவோர் மீது நடவடிக்கை என்கின்றீர்கள். இந்த நடவடிக்கை என்ன இடம்பெற்றது? அன்று இவரை உருவாக்கியது நீங்கள் ஆனோல்டுக்கு எதிராக வாக்களிக்கும்படி
அது மட்டுமல்லாது நடுநிலைமை வைக்க கூறிவிட்டு மணிவண்ணனை வெற்றி பெறச் செய்தீர்கள். அவருக்கு அன்று விளக்கம் கோரி கடிதமும் எழுதவில்லை, நடவடிக்கையும் இல்லை. ஆனால் இன்று நீங்கள் இப்படி செய்கிறீர்கள். இதற்கு ஆதாரமாக விந்தன் கனகரட்னம் அவர்கள், இப்போது உங்களுடைய தமிழரசு கட்சியில் இணைந்திருக்கக்கூடிய அன்றைய டெலோவின் முக்கியஸ்தரும் இன்று தமிழரசு கட்சியின் ஆயுள்கால உறுப்பினருமான விந்தன் கனகரட்னம் அவர்களே கூறுகின்றார், நீங்கள் எவ்வாறு அந்த அருட்குமரனை பயன்படுத்தினீர்கள் ஆனோல்டுக்கு எதிராக என்று. சுமந்திரன் அவர்கள் மணிவண்ணனை சந்தித்து நீங்கள் இந்த மாநகர சபை வேட்பாளராக மேயர் வேட்பாளராக நிற்க வேண்டும் என்றும், அதே நேரத்தில் அந்த தமிழரசு கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு உறுப்பினராகிய, அதாவது இந்த கஸ்தூரியார் ரோட் பகுதியில் இருக்கக்கூடிய வட்டார உறுப்பினர் அருள்குமரன் அவரையும் வாக்கெடுப்பிலே கலந்து கொண்டாலும் அவரை நடுநிலை ஆனல்ட் அவர்களுக்கு வாக்களிக்க பண்ணாமல் நடுநிலை வகிக்க பண்ணியதாகவும், அதே நேரத்தில் மணிக்கு மறைமுகமாக இவர்கள் சப்போர்ட் பண்ணி வந்ததாகவும் ஒரு கருத்து இலங்கை தமிழரசு கட்சி மட்டத்திலும் இருக்கின்றது, வெளி மட்டத்திலும் இருக்கின்றது. இப்போது எல்லோரும் பொங்கி எழுகின்றார்கள். CVK சிவஞானம் கூறுகின்றார், நான் இப்போது இந்த நடுநிலைமை வைத்தவர்கள் பலர் தொடர்பில் செயலாளருக்கு ஒரு தகவல் பரிமாறி இருக்கிறேன், ஒழுக்காற்று CVK சிவஞானம் அவர்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கு, 2020ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் முடிவுற்றவுடன் ஜனாதிபதி சட்டத்தரணி தவராசா அவர்கள் சுமந்திரன் மீதும், ஜனாதிபதி சட்டத்தரணி சுமந்திரன் மீது தவராசா அவர்களும் மாறி மாறி அவர்கள் மீது பல குற்றச்சாட்டுக்களை முன்வைத்து ஒழுக்காற்று விசாரணை வேணும் என்று வலியுறுத்தினார்கள். அப்போது நீங்கள் தான் ஒழுக்காற்று விசாரணை குழுவின் தலைவராக இருந்தீர்கள். சுமந்திரன் என்ன கூறினார் அந்த மத்திய குழுவில் வைத்து? என் மீது ஒழுக்காற்று நடவடிக்கை அல்லது என் மீது கட்சி ஏதாவது எடுக்க முற்பட்டால் நான் நீதிமன்றத்திலே சந்திப்பேன் என்று. மறுகணம் நீங்கள் என்ன செய்தீர்கள்? வீட்டுக்கு சென்று உடனடியாக மாவை சேனாதிராஜாவுக்கு ஒழுக்காற்று குழு தலைவர் பதவியிலிருந்து விலகுகிறேன் என்று நீங்கள் கடிதம் எழுதவில்லையா? கடிதம் எழுதிய போது மாவை சேனாதிராஜா உங்களிடம் என்ன கேட்டார்? ஏன் விலகுகின்றீர்கள்? விலகாதீர்கள், இது ஒரு முறை கையாண்டு பார்ப்போம் என்ற போது இல்லை இல்லை எனக்கு இதில் முடியாது என்று கூறி விலகினீர்கள் அல்லவா? அப்படி இருக்கின்ற போது உங்களுக்கு என்ன ஐயா யோக்கியம் இருக்கின்றது இப்போது நீங்கள் மற்றவர்கள் மீது நடவடிக்கை எடுங்கள் என்று கூறுவதற்கு? 2020ஆம் ஆண்டு சுமந்திரன் மீது ஒழுக்காற்று விசாரணை செய்ய வேண்டும் என்பதனால் மட்டும்தான் அன்று நீங்கள் அந்த கட்சியின் ஒழுக்காற்று விசாரணை குழு தலைவரிலிருந்து விலகினீர்கள். ஆனால் இன்று மற்றவர்கள் மீது ஒழுக்காற்று விசாரணை என்று கூறுகின்றீர்கள். உண்மையில் உங்களை பார்க்கின்ற போது வேடிக்கையா இருக்கின்றது, வினோதமாக இருக்கின்றது. அது மட்டுமல்ல, இப்போது நல்லூர் பிரதேச சபையின் தமிழ் மக்கள் கூட்டணியின் உறுப்பினரும் சட்டத்தரணியுமான மணிவண்ணன் அவர்கள் தொலைக்காட்சி செவ்வியொன்றிலே குறிப்பிடுகின்றார், தமிழரசு கட்சியின் முக்கியஸ்தர்களுக்கு தாக்குதல் நடத்திய EPDP உறுப்பினர்கள் பலருடைய மரணத்துக்கும் காரணமானவர்கள் மீது தீர்ப்புகள் பல உள்ளன, மரண தண்டனை கூட உள்ளன. ஆனால் அதன் தலைவர் அந்த வாசற்படியேறி சென்று சந்தித்தமையானது ஏற்றுக்கொள்ள முடியாது என்று உங்களோடு என்று கூட்டணியில் இருக்கக்கூடியவர் ஒருவர் கூறுகின்றார், மணிவண்ணன் கூறுகின்றார். அது மட்டுமல்லாது அவர் இன்னும் ஒன்றை கூறுகின்றார், தான் மேயராக இருந்த போது தான் ஒரு பொழுதும் கூட டக்ளஸ் தேவானந்தாவோடு தொலைபேசி அழைப்பெடுக்கவும் இல்லை. அவருடைய உறுப்பினர்கள் என்னை வலியுறுத்தினார்கள், நீங்கள் ஒரு குறுஞ்செய்தியாவது அனுப்புங்கள், நாங்கள் உங்களுக்கு ஆதரவு தாரோம் என்று. நீங்கள் ஆட்சியில் அல்லது மாநகர சபையை கொண்டு செல்வதற்கு நீங்கள் விரும்பினால் ஆட்சியில் பங்கெடுங்கள், ஆனால் நான் அங்கு சென்று சந்திக்க மாட்டேன். நான் ஒரு SMS அதாவது குறுஞ்செய்தி ஒன்று அனுப்பியிருந்தால் நான் தொடர்ந்து மேயராக இருந்திருக்கலாம். அதனை டக்ளஸும் உறுதிப்படுத்தி இருக்கின்றார், மணிவண்ணன் என்னோடு ஒரு முறை கூட கதைக்கவில்லை என்று. இப்படியான ஒரு செயலை செய்த நீங்கள் எல்லாம் தமிழ் தேசியவாதியா என்கின்ற அடிப்படையில் அவர் தொலைக்காட்சி செவியிலே குறிப்பிடுகின்றார். அது உண்மையில் யதார்த்தமான கருத்து. மணிவண்ணன் எந்த ஒரு சூழ்நிலையிலும் டக்ளஸை தொடர்பு கொள்ளவும் இல்லை, ஆதரவு கேட்கவும் இல்லை. ஆனால் CVK சிவஞானம் அவர்களே, இன்று நீங்கள் கூறி சென்று விட்டு இப்படியெல்லாம் ஒரு முன்னுக்கு பின் முரணான தகவலை கூறிக்கொண்டிருக்கின்றீர்கள். இது வேறு யாரும் கூறவில்லை, மணிவண்ணன் தான் இந்த குற்றச்சாட்டை முன்வைக்கின்றார். ஒரு கட்சியினுடைய ஆதரவாளர்கள் தலைவர்களுடைய படுகொலைக்கு காரணமான ஒரு கட்சி, அந்த படுகொலையை நடத்திய கட்சி என்று குற்றச்சாட்டுகள் உள்ள கட்சி, அதனால் தீர்ப்புகளும் மரண தண்டனைகளும் நிறைவேற்றப்பட்ட ஒரு கட்சி அதனுடைய தலைமையை சென்று சந்திப்பது என்பது தமிழரசு கட்சியை பொறுத்தவரையில் உண்மையில் ஏற்க முடியாது என்ற கருத்தை கூறுகின்றார். இந்த விடயத்திலே தமிழரசு கட்சியினுடைய தலைவர் அவர்களுடைய நீண்ட நாளாக எதிர்ப்புமாக அரசியல் செய்தவர்கள், பல குற்றச்சாட்டுகள் இருக்கிற தமிழரசு கட்சியினுடைய தலைவர்களை தாக்குவதற்கு ஈழமக்கள் ஜனநாயக கட்சி இருந்தது, தாக்கி இருக்கிறது என்றும் சொல்லப்பட்டு அதில் தீர்ப்பும் வழங்கப்பட்டு மரண தண்டனையும் வழங்கப்பட்டிருக்கிற சூழ்நிலையிலே, ஈழமக்கள் ஜனநாயக கட்சியுடைய முக்கியஸ்தர்களுக்கு மரண தண்டனையும் வழங்கப்பட்டிருக்கிற சூழலிலே அந்த கட்சியுடைய இல்லம் தேடி சென்று ஆதரவு கோரியமை ஏற்புடையதாக நான் கருதுகிறேன்.
இந்த இடத்தில் தான் கோட்பாடு என்ற இன்னும் ஒரு புது புரளியை எழுப்புகின்றார் சுமந்திரன். கோட்பாட்டு ரீதியாக எங்களுக்குத்தான் எல்லா இடங்களிலும் அதிக ஆசனம் இருக்கின்றது. நாங்கள் தான் ஆட்சி அமைக்க வேண்டும். யாரும் குறுக்கே செல்ல முடியாது, யாரும் குறுக்கே விட முடியாது. சங்கம் சைக்கிளும் சேர்ந்து பெரும்பான்மையாகிவிட்டால் அவர்கள் ஆட்சி அமைக்கலாம் என்ற பொருள் அல்ல. இந்த காலப்பகுதியில் எங்களோட டக்ளஸ் ஏதோ ஒரு வகையில் எங்களுக்கு இணங்கி செல்லுகின்றார். எதற்காக டக்ளஸுக்கு எதிராக ஸ்ரீதரன் இப்போது இப்படியான கதைகளை கதைக்க வேண்டும்? இது நமக்கு ஆரோக்கியமாக இல்லை அல்லவா என்று பிரதேச சபை உறுப்பினர்கள் மத்தியில் சுமந்திரன் ஆதங்கப்பட்டிருக்கின்றார், டக்ளஸுக்கு எதிராக கதைப்பதாக. அதனையும் கூறிவிட்டு நேற்று முன்தினம் இன்னும் ஒரு தகவலையும் கூறுகின்றார். நாங்கள் டக்ளஸோடு எந்த ஒரு உடன்படிக்கையும் இல்லை, ஆட்சியில் அவர்கள் வந்தார்கள், சென்றார்கள், இணைந்தார்கள், அவ்வளவுதான். டக்ளஸோடு எங்களுக்கு எந்த ஒரு ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை என்கின்றார். ஊடகவியலாளர் உங்களுக்கும் டக்ளஸுக்குமான உறவு என்ன கேட்கின்ற போது கோபம் அடைகின்றார் சுமந்திரன். அந்த இடத்திலே கோபம் அடைகின்றார். தமிழரசு கட்சி சார்பாகவும் சில இடங்கள்ல நீங்க ஆட்சியை கைப்பற்றுறதுக்காக அவையோடு சேர்ந்து ஆட்சி அமைச்சிருக்கீங்க. நாங்கள் ஒருவரோடையும் சேர்ந்து ஆட்சி அமைக்கல. இப்போ இவ்வளவு நேரம் நான் சொன்னதை விளங்காமல் என் கேள்வி கேட்குறீங்க. நாங்கள் ஒருவரோடையும் சேர்ந்து ஆட்சி அமைக்கல. எங்களுக்கு எங்கே கூடுதலான ஆசனங்கள் இருக்கிறதோ அங்கே எங்களுடைய வேட்பாளரை நிறுத்துறோம். மற்ற அனைவரும் எங்களுக்கு ஆதரவு அளிக்க வேணும்னு சொல்லியிருக்கிறோம். அவ்வளோதான். எங்களோட கொள்கை இந்த தேர்தல் முறையின் கீழே கூடுதலான ஆசனங்கள் உள்ள கட்சி தான் நிர்வாகத்தை அமைக்க வேண்டும். அதுதான் கொள்கை. வேறொரு கொள்கையும் இங்கே இல்லை. இவ்வாறு சுமந்திரன் ஸ்ரீதரனுக்கு எதிராக கோபப்பட்டதாக பிரதேச சபை உறுப்பினர்கள் கூறுகின்றார்கள். ஆட்சியிலே எங்களோடு பங்காளராக இருக்கக்கூடிய டக்ளஸுக்கு எதிராக இப்போது ஸ்ரீதரன் கதைப்பது என்பது ஆரோக்கியம் அல்ல, இதனை ஏற்க முடியாது என்று அவருடைய பாணியிலே உறுப்பினர்கள் மத்தியிலே கூறிவிட்டு இன்னும் ஒரு எச்சரிக்கையும் பெற்றிருக்கின்றார். குறிப்பாக தமிழரசு கட்சியின் முடிவை மீறினால் கடுமையான நடவடிக்கை. இது எதற்காக என்று நீங்கள் யோசிக்கலாம். தீவகத்தில் இருக்கக்கூடிய இலங்கை தமிழரசு கட்சியினர் ஒரு தீர்மானம் நிறைவேற்றி இருக்கின்றார்கள். அந்த தீர்மானத்திலே அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள், தீவக பகுதியிலே டக்ளஸ் தேவானந்தாவோடு எந்த ஒரு நிலைப்பாடையும் எடுப்பதில்லை என்கின்ற ஒரு கருத்தை அவர்கள் முன்வைத்திருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் தான் இந்த மிரட்டல் சென்றிருப்பதாக கூறப்படுகிறது. ஊர்காவல் துறையில் 2 ஆசனங்கள் தான் தமிழரசு கட்சி வசம் இருக்கின்றது. EPDP வசம் 4 ஆசனங்கள் இருக்கின்றது. அந்த இடத்தில் தவிசாளரை பெறுவதற்கு, அதாவது டக்ளஸ் தேவானந்தா கூறிவிட்டார், நாங்கள் எந்த ஒரு சபையிலும் ஆட்சியை நடத்துகின்ற பங்காளராக வரமாட்டோம் என்று கூறிவிட்டார். அந்த அடிப்படையில் இப்போது இவர் கூறுகின்றார், டக்ளஸுக்கு ஆதரவாக கட்சியின் முடிவுகளை மீறி எவர் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று. உங்கள் அனைவருக்கு ஞாபகம் இருக்கும், யாழ் மாவட்டத்தில் சங்கு சைக்கிள் கூட்டணி என்ன முடிவு எடுக்கின்றதோ அதனுடைய எதிர்விளைவுகளை வன்னியில் சந்திக்க நேரிடும் என்று கூறியவர் தான் சுமந்திரன். இப்போது என்ன கூறுகின்றார், அதனை விட்டோம், அது சத்தியலிங்கம் பார்த்துக் கொள்வார் என்று. கிட்டத்தட்ட சொல்ல போனால் யாழ் மாவட்டத்தோடு மட்டும்தான் சுமந்திரனுடைய அந்த செல்வாக்கு இருக்கின்றது, அல்லது சுமந்திரனுடைய பிடி இருக்கின்றது. திருவோணமலையும் கைமீறி சென்று விட்டது. CVK சிவஞானம், சுமந்திரன் ஆகியோர் அனுப்பிய கடிதங்களை குகதாசன் அவர்கள் எந்த ஒரு பொருட்படுத்தவில்லை என்கின்ற கருத்து தான் இப்போது கூறப்பட்டு, அங்கு என்ன சூழ்நிலை கேட்டால் போல் சபை அமைக்க முடியுமோ அவ்வாறு தான் அமைக்கப்படுவதாக கூறப்படுகிறது. இப்போது CVK சிவஞானமும் சுமந்திரனும் எல்லோரையும் உறுப்புரிமையிலிருந்து நீக்குவோம் என்று மிரட்டுகின்ற வேலையை ஆரம்பித்து விட்டார்கள். இந்த கட்சியும் வெகு விரைவிலே முடிவுக்கு வரப்போகிறது போல் தெரிகின்றது. உதயசூரியனுக்கு பக்கத்தில் ஒரு வீடும் அமர்ந்து கொண்டு அஸ்தமனத்தை சந்திக்க போகின்ற தமிழரசு கட்சி என்றான் தோன்றுகின்றது. இந்த உள்ளூராட்சி சபையுடன், அதுவும் குறிப்பாக டக்ளஸுடன் வாசற்படியேறி சந்தித்த CVKயின் பின்னர் இந்த சூழ்நிலை நிகழலாம் என்று கூறப்படுகின்றது. ஒருவேளை இன்னும் ஒரு சந்தேகம் இருக்கின்றது, நாம் தொடர்ச்சியாக வலியுறுத்தி கொண்டு வருகின்றோம். CVK சிவஞானம் சென்றது பிழை என்கின்ற கருத்து இப்போது மெல்ல மெல்ல கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. மணிமன்னனும் அந்த கருத்தை கூறியிருக்கின்றார். இந்த கருத்து இன்னும் அதிக அளவில் முன்வைக்கப்படுமாக இருந்தால் ஒருவேளை சுமந்திரன் இந்த கருத்தை முன்வைத்து CVK நீங்கள் சென்று விடுங்கள், மிகவும் ஒரு மோசமான நிலையை அடைந்து கொண்டிருக்கின்றது என்று, நீங்கள் ஒரு உயர் போசகர், நீங்கள் தான் முடிவெடுக்கலாம் என்று ஏதாவது ஒரு சட்டத்தின் பெயரால் ஏதாவது ஒரு பெயரை ஏற்படுத்தி CVKக்கு அந்த நிலையை ஏற்படுத்துவை, அந்த இடத்தில் இன்னும் ஒருவரை, அதாவது சாணக்கியனை அவர் கூறியது போன்று அவர் கேட்டால் போல் சட்டத்தை வளைத்து சாணக்கியனை தலைவராக்கி அந்த இடத்தில் அமர வைப்பதற்கும் வாய்ப்பு இருக்கின்றது. நாங்கள் 6ஆம் தேதி தேர்தல் முடிந்தவுடன் 7ஆம் தேதி கூறிய அனைத்து விடயங்களும் நடைபெறுகின்றது. யாழ் மாநகர சபையிலே EPDP வீடு கூட்டணி என்றோம், மட்டக்களப்பு பட்டிப்பளையிலே வீடு ஆட்சி அமைக்காது என்றோம். அங்கு TMBPயும் சுயேட்சை குழு ஒன்றிலே கேட்ட ஒரு அணியினரும் ஆட்சி அமைத்திருக்கின்றார்கள். இப்போது காதரதீவு பிரதேச சபை ஊசலாடி கொண்டிருக்கின்றது. சுமந்திரன் விடாப்பிடியாக இருக்கின்றார். சிறில் அவர்களை அனுமதிக்க முடியாது, காரணம் சிறிலை ஏற்க முடியாது, முஸ்லீம்கள் விரும்புகிறார்கள் இல்லை என்கின்றார். சிறில் அவர்களை முஸ்லீம்கள் விரும்புகிறார்கள் இல்லை என்பது 2வது விடயம். 1வது விடயம், சிறில் அவர்கள் இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் தெரிவின் போது ஸ்ரீதரனை ஆதரித்து
அம்பாறை மாவட்டத்தில் கோடீஸ்வரனுடன் இணைந்து கணிசமான உறுப்பினர்களை ஸ்ரீதரனுக்கு வாக்களித்த வைத்த என்கின்ற ஒரு காரணத்துக்காகவும் சுமந்திரனுக்கு எதிராக ஒரு சில செவ்விகளை வழங்கிய காரணத்துக்காகவும் சுமந்திரனால் பழிவாங்கப்படுகின்றார் சிறில் அந்த இடத்தில் அமரவில்லை என்றால் காரைதீவு பிரதேச சபைக்கு அல்லது காரைதீவு பழம்பெரும் தமிழ் கிராமத்துக்கு இடம்பெறப் போகின்ற ஆபத்துக்களையும் பொறுத்திருந்து பாருங்கள். அனைத்தும், அதாவது கல்முனை தமிழ் பிரதேச செயலகத்தில் எப்படி சூட்சுமமாக ரவுஃப் ஹக்கீமுக்கு சாதகமாக சுமந்திரன் செயற்பட்டாரோ அதே ஒரு நிகழ்ச்சி நிரல் இங்கு நிகழப்போகின்றது. காரைதீவு மக்கள் விழிப்பாக இல்லாமல் சுமந்திரனுடைய கதைக்காக நம்பிக்கொண்டிருந்தால் உங்களை நீங்களே அழித்துக் கொள்வதற்கு சமன். இப்படியான ஒரு பெரும் நெருக்கடியான நிலைகளை கூறி இப்போது நெருக்கடிகள் தமிழரசு கட்சிக்குள்ள ஒழுக்காற்று நடவடிக்கை என்கின்ற கருத்து தான் கூறப்படுகின்றது. எது எப்படி இடம்பெறப் போகின்றதோ பொறுத்திருந்து பார்ப்போம். தமிழரசு கட்சி எப்படி பயணிக்கப் போகிறது என்று. அருட்குமரனுக்கு நடவடிக்கை எடுக்க முடியாத சுமந்திரன் இப்போது இன்னும் ஒரு வேட்பாளருக்கு எப்படி விளக்கம் கோர முடியும் நடுநிலை என்று. இப்படியான ஒரு முரணான நிலையில் நீங்கள் எப்படி அந்த பதவி முத்திரையை இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் என்று பயன்படுத்த முடியும் என்கின்ற அதற்கும் உங்களுடைய காணொலியை எதிர்பார்க்கின்றார்கள் அனைவரும். நீங்கள் இப்போது கூடுதலான விடயங்களை காணொலி வாயிலாக வெளிப்படுத்துகின்றீர்கள். ஆனால் பின்னூட்டம் இடுகின்ற பகுதிகளை நீங்கள் நிறுத்தி வைத்திருக்கின்றீர்கள். ஏனென்றால் உங்களுக்கே தெரியும், உங்களுக்கு அந்த பின்னூட்ட பகுதியை நீங்கள் திறந்து விட்டால் உங்களுடைய நிலைமை எப்படி இருக்கும் என்று. இவ்வாறான சூழ்நிலையில் இது சுமந்திரன் மீதான விமர்சனம் அல்ல. சுமந்திரன் அறிவு ரீதியாகவும் தத்துவார்த்த ரீதியாகவும் அவர் நல்லவர். அவருடைய புலமை பயன்படுத்தப்பட வேண்டியது. ஆனால் அரசியல் ரீதியாக அவர் அரசியலுக்கு எந்த ஒரு சூழ்நிலையிலும் ஒரு சாதகமானவரும் அல்ல. அவரால் தமிழ் தேசிய அரசியலை கொண்டு செல்லவும் முடியாது. அப்படி ஒரு கொண்டு செல்லக்கூடிய தகுதி நிலையில் இருந்திருப்பாராக இருந்தார் டக்ளஸ் உடைய வாசல் படி ஏறி இருக்க மாட்டார். அப்படி ஏறியது மட்டுமல்லாது அவர் சஜித் பிரேமதாசாவை ஆதரிக்கவில்லை என்கின்ற ஒரு காரணத்துக்காகத்தான் கட்சியிலிருந்து பலரை உறுப்புரிமையிலிருந்து நீக்கினார். இப்படியாக இந்த இலங்கை தமிழரசு கட்சியை இலங்கை சிங்களரசு கட்சி என்று மாற்றி விடுவாரோ என்கின்ற ஆதங்கம் மக்கள் மத்தியிலே இருக்கின்றது. இந்த தகவல்களோடு டக்ளஸுக்கு எதிராக ஸ்ரீதரன் கடும் கோபத்தில் சுமந்திரன் என்கின்ற இவ்வாறான சூடான தகவல்களோடு இன்றைய செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.